கார்த்திகை திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் சேலத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பண்டிகை காலங்களில் மட்டுமே வருமானம் கிடைப்பதாக அவர்கள் வேதனை கூறுகின்றனர். தற்பொழுது பண்டிகை காலம் என்பதால் காலை முதல் மாலை வரை இடைவிடாமல் அகல் விளக்கு தயாரித்து வருகின்றனர். இவர்கள் தயாரித்த விளக்குகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நாமக்கல், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. எல்லா நாளும் செய்கிறதோட அந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இன்னும் உற்பத்தி அதிகமாகுது. ஈரோடு, திருச்செங்கோடு, கோயம்புத்தூர், எல்லா மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் பரவுதுங்க. இந்த ஒரு தீபத்துக்கு மட்டும் விளக்கு உற்பத்தி அதிகமாகுது. ஒரு 2-3 லட்சம் 4 லட்சம்னாலையும் அதிகமாக விளக்கு சேல்ஸ் ஆகுது. தற்போது மழை இல்லாததால் உற்பத்தி அதிக அளவில் இருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி கூறுகின்றனர். கார்த்திகை திருவிழாவுக்கு இன்னும் 1 மாதமே உள்ளதால் ஆர்டர்கள் அதிக அளவில் வந்துள்ளதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கூலியெல்லாம் கட்டுப்படியாகாத எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனால் இப்போ கார்த்திகை தீபன்றதுனால நிறையா கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறோங்க. அப்படிங்க பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் ஒரு 5000 விளக்கு செய்வாங்க. மொத்தம் ஒரு குடும்பம் இங்கே இருக்குங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 100 குடும்பம் இருக்குங்க. 100 குடும்பத்துலேயும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் விளக்கு இங்கே சேல்ஸ் ஆகும். இங்கே 1 லட்சம் விளக்காட்ட சேல்ஸ் ஆகுங்க. ஆனால் கார்த்திகை தீபன்றதுனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறோங்க. நைட்டோ பகல் பார்க்காம கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் செய்கிறோங்க. ஒரு புறம் அகல் விளக்குகளின் தேவை அதிகரித்தாலும் மறுபுறம் செராமிக் அகல் விளக்குகளின் வருகையால் மண் அகல் விளக்குகளை வாங்குவோரின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.